ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி சூப்பரான ஒரு முருங்கைக்காய் சாப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலான்னா, முருங்கைக்காய்க்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் கொஞ்சம் சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரே ஒரு கல்பாசி. ரொம்ப மசாலா சேர்க்க மாட்டேன், எங்கள் வீட்டில் யாருக்கும் மசாலா பிடிக்காது. மசாலா சேர்க்கணுன்னு நினைக்கிறவங்க இதுவெலாம் போட்டுக்கலாம். ஜாதி பத்திரிலாம் சேர்த்துக்கலாம். எனக்கு மசாலா இவங்க யாரும் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் கம்மியாக சேர்க்குறேன். இப்போ முருங்கைக்காய் சாப்பிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது பாருங்கள், நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அம்மா கிட்ட மிளகா தாங்கிற கேட்டு வாயின் வாடா. இது பாருங்கள், நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. சூப்பராக சுருண்டு வந்துடுச்சு நம்ம வெங்காயம் தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காவை சேர்த்து இது பண்ண போகிறோம். கடைசியாக இதுக்கு சேர்க்குற மசாலா சாப்பிட்டு சேர்க்குற நம்ம கடைசியாக என்ன சேர்க்க போகிறோமோ அதுதான் நம்ம இதுக்கு ஹைலைட்டு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் சேர்த்துட்டோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் தண்ணி சேர்த்துட்டோம். ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்காய் சாப்ஸ்க்கு தேவையான மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு முருங்கைக்காய்க்கு 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டாக நம்ம சேர்க்க போகிற பொருள் தான் ஹைலைட். இங்கே பாருங்க, நம்ம முருங்கைக்காய் சாப்ஸுக்கு தேவையான அரவை, தேங்காய் அரவை, சோம்பு தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த தேங்காய் அரவையை எடுத்து அந்த முருங்கைக்காயை சேர்த்து ஒரு பரட்டிட்டோம்னா சூப்பரான நம்ம முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு பரட்டிட்டோம், சூப்பரான முருங்கைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தில் போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான முருங்கைக்காய் சாப்ஸ் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான சமையலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.